அனைவரும் அனுபவம் நண்பர்கள், இன்னைக்கு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. அதாவது நியூ வேர்ல்டு ஆர்டர். இது வந்து இந்த கல்ஃப் வார் போது பெரிதாக பேசப்பட்ட விஷயம். ஏன்னா இந்த டெரரிசத்தை ஒழிக்க போகிறோம், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னி வரைக்கும் அது என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் எஸ்பெஷலி ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியா வந்த பிறகு நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. சொல்ல போனா அன்னைக்கு கல்ஃப் வரும்போது பேசினது வந்து நிஜமான ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இன்னைக்கு வரப்போகின்றதுதான் வந்து உண்மையிலேயே ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரா இருக்க போகுது. ஸோ பேசிக்கலி எக்கானமி, இந்த மிலிட்டரி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத விட எக்கானமி தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்திருக்கு. அது அந்த டாரிஃப் அண்ட் அதர் திங்ஸ். இது வந்து how it is going to be shaping up in future அப்படிங்கிறத இந்தியா அண்ட் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பேச போறேன். அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ரஷ்யன் பெர்ஸ்பெக்டிவ்ல நமது நண்பர் பாலா வந்திருக்கார். அவர் வந்து ரஷ்யாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பத்தி பேச போறார். ஓகே, முதல்ல இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்னா மிலிட்ரி மைக் அப்படிதான் இருந்தது. ஆனா அந்த மிலிட்ரி மைக் அப்படின்றத வந்து யூரோப்பியன் யூனியன் மூலமாகவும் இல்லை மற்ற நாடுகள் எங்கெங்கெல்லாம் சண்டை இல்லையோ அங்கெல்லாம் சண்டை முடிவிட்டு அங்கே போயிட்டு சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போதான் முதல் தடவை அன்னைக்கு அந்த யூஎஸ்எஸ்ஆர் நாசமா போனதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி மிலிட்ரி ஸ்பெண்டிங்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி மற்ற விஷயத்தெல்லாம் கவனிக்காம போயிட்டு பெரிய ஒரு செட்பேக் ஆயிடுச்சு. அந்த ட்ராப்ல நாம மாட்டிக்க கூடாது அப்படின்றத நல்லா ரியலைஸ் பண்ணியிருக்காரு ட்ரம்ப். அதனால தான் வந்து மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்க வரணும், நீ பாட்டி நீங்க வித்துட்டு போகுது எங்க சாமான வாங்குறது இதெல்லாம் வாங்காம இருக்கிறது இதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அவர் வந்து கனடா, மெக்சிகோ, இப்போ அடுத்தது இந்தியா மேல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சைனா மேல ஆல்ரெடி முதல்ல 10% இருக்கு, இப்போ இன்னொரு 10% அப்படின்னு இருக்காரு. கூடவே இந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி இதையெல்லாம் சைனாவுக்கு கொடுக்க கூடாது, அதெல்லாம் இங்கதான் இருக்கணும் அப்படின்றாரு. அப்கோர்ஸ் அது இப்போ தைவான்ல தான் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்னால சைனா வந்து நீங்க உள்ள நாங்களே டெவலப் பண்றோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. இப்போ டாரிஃப் 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 நீங்க எங்ககிட்ட இருந்து வாங்கணும், அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி எல்லாம் அமெரிக்காவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது இப்ப யூரோப்பியன் யூனியன் இந்த பக்கம் கோச்சிங் போயிட்டு நாங்க சண்டை தான் போடுவோம், நாங்க தான் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ ரஷ்யா கிட்ட ரொம்பவே நெருக்கமா இருக்க மாதிரி இருக்குது ட்ரம்பை பொறுத்தவரை. இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்ல அமெரிக்கா ரஷ்யா கான்ஸ்பிரேட்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து காம்படிட்டர் அதையும் தாண்டி கொலாபரேட்டர் ஆகிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்காமா? அப்படி ஆனா என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி 1991 சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆயிடுது. அதுக்கு முன்னாடி தான் இந்த டெசர்ட் ஸ்டார்ம்னு சொல்லிட்டு அகெயின்ஸ்ட் ஈராக் சம் 30 countries joined hands and சடாம் ஹுசைனை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனில் கொண்டு வந்தாங்க. Then Gorbachev was in a very weak position, he could not avoid that and he agreed for that. அப்போ தான் the new world order, that was the unipolar moment. And America thought, I am the big boss, I am the global policeman அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. Then Soviet Union collapsed due to its own reasons. I'll give 75% because of internal problems of Soviet Union itself, 25% external problems. அப்போது America felt, I am the boss of this world, I can do whatever I want to do. அந்த யூனிபோலார் மூமெண்ட் இன்ஃபேக்ட் அவங்களுக்கே ஒரு தோல்வி மாதிரி ஆகிப்போயிடுது. ஏன்னா இந்த வாரே எடுத்துட்டா நீங்கள் இட் இஸ் அமெரிக்கா ஹஸ் பிகம் பேங்க்ரப்ட் இன் 3 different ways actually, if I'll say. Militarily, because they can't produce as many weapons as they want, and their weapons are not so sophisticated, nor it's like that it cannot be demolished or destroyed. And second, morally they have become bankrupt. And financially also, எவ்வளோ தான் காசு கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஜெயிக்கிற மாதிரி தெரியலையே, அது ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாது மாறு தட்டிக்கலாம். இப்போ வந்து இன்ஃபேக்ட் அமெரிக்கா ரியலைஸ் ஜஸ்ட் லைக் ஹேஸ் இட் டோல், அதாவது நம்மளால் இதுக்கு மேலேயும் இதே பண்ணிகிட்டு இருந்தால் ஆட்டத்தை பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளால் முடியாது அப்படின்னு say we have to come to an understanding with major powers of the world. ரஷ்யாவோட ரோல் என்னென்னா 1991 அப்புறம் they were weak, so then after that Putin came, it became strong and all. அதாவது இந்த வார ஆரம்பிச்ச கூட ஜோ பைடன்லாம் பார்த்தீங்கன்னா they were in the cold war mentality, that is Russia is the same what it was some 30 years or 40 years before, he can easily defeat அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தப்பான மென்டாலிட்டி. த புட்டின் ஹஸ் ப்ரூவ்ட் தட் we can fight any war you want at any time you want அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது
இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரில் எப்படி வரும்னா, ரஷ்யா ஆஃப்டர் கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் ஆர் தேர் ரோல்ஸ் அண்ட் தேர் டிஃபைன்ட் வெரி கிளியர்லி. These are the things what we can do, these are the things which we cannot do, and these are the things where we are interested in. That means the global confrontation irukad with the West. That is, it is not ideology versus ideology. It is national interest. எங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒண்டி வராது, கிட்ட வந்தால் அடிப்போம். தட் இஸ் ப்ரூவ்ட் வெரி கிளியர்லி. இப்போ இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் எப்படி ஃப்ரேம் பண்ணால், ஐ சி 3, 4 or 5 players, major players. US of course will remain a major player. China is there. European Union, although it has become weak, it will still be a player, and India. What will be Russia's role? Russia is a major exporter of raw materials and natural resources. And the edge avanga எப்பவுமே இருக்கும். And the second time they will maintain their military might, that is the nuclear deterrence. இது ப்ராக்ஸி வார் தான் மெயின்ட்டு 2 சைடு வச்சுருந்தாங்க. தட் இஸ் த வெஸ்டர்ன் சைட், தே வாண்டட் டு கீப் ப்ராக்ஸி வார். தட்ஸ் வை தே ஆர் நாட் கிவிங் எனி செக்யூரிட்டி கேரண்டி டு உக்ரைன். ஏன்னா செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தா அங்கே கோதாவில் இறங்கி தான் ஆகும். தே ஹேவ் டு புட் த பூட்ஸ் ஆன் த லேண்ட் அப்படின்னு. தென் தே நோ தட் இட் வில் பி வேர்ல்டு வார் 3. தட்ஸ் வாட் ட்ரம்ப் கூட சொல்லிட்டு இருந்தது ஜெலன்ஸ்கி. யூ ஆர் கேம்பிளிங் வித் வேர்ல்டு வார் 3, யூ ஆர் கேம்பிளிங் வித் வேர்ல்டு வார் 3. தே கான் கிவ் செக்யூரிட்டி கேரண்டி. அப்படியே கொடுத்தாலும் பூட்டின் அடிப்பார் அப்படின்னா என்ன? ஸோ தென் தே ஹேவ் டு கோ ஃபார் அ நியூக்ளியர் வார். அது ஆகாது அப்படின்னு. நியூ வேர்ல்டு ஆர்டரில் எங்களை சீண்டாந்தீங்க, எங்களுக்கு we are not ready for global confrontation, nor we want global confrontation. Our national interest is there. Our national interest first is security. Second, we want a prosperous country, and we have to coexist peacefully. Our national interest cannot be identical. You will have a set of national interests and we will have a set of national. Don't disturb each other. We want to prosper. We are ready to do business with you. If it is technology, we can provide technology also where they are strong. Nuclear technology, you know very well about Russian edge over there, and defensively they are very strong, spacely they are very strong. Otherwise, natural resources irundhu, oil, gas, minerals, metals, timber, ekachekama irukku, even this rare earth minerals adala kuda nariya irukku Russia kitta. At the same time, they are a huge agricultural power. They can feed 25% of the world with their wheat, barley, sunflower and all. So the Russian perspective is don't disturb us, leave us to live peacefully, that's all, and we'll support you and we'll provide whatever support you want. And அதுலேயும் ஒரு பார்கெனிங் சிப் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வெஸ்டர்ஸ் வில் கீப் ஆன் பெஸ்டரிங் அஸ், வில் கோ வெரி க்ளோஸ் டு சைனா. அந்த ஒரு இதுவும் அவங்களுக்கு இருக்கும், அந்த அந்த பார்கெனிங்கும் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே பாலா, இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சைனா இஸ் எனிமி நம்பர் 1. இதுதான் ட்ரம்ப்புடைய ஐடியாலஜின்னு கூட நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த ஃப்ரண்டனில் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. கனடா இவங்கெல்லாம் அவங்க மேல சைனா மேல டாரிஃப் போடுங்க, எது சமாதானம் இல்லாம அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ யூரோப்பியன் யூனியன் அவங்க இன்னைக்கு நேற்றுக்கு ஸ்டாமர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அவர் பேசியிருக்காரு. அதாவது டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் 2.5% ஆஃப் ஜிடிபி இன்க்ரீஸ் பண்றோம். இது ஒரு 10-year பிளான் அப்படின்னு ட்ரம்ப் அதான் சொல்லிட்டு இருக்காரு. We have to spend upwards of 3.5%. Now we say 5% actually. முதல்ல 3.5 சொல்லிருந்து இப்போ 5% ஆக்கிட்டாரு. அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை பண்ணாம 2.5% அப்படின்னாலுமே ஏற்கனவே அது ஸ்டாமர் இஸ் ஃப்ரம் லேபர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் இதெல்லாம் ரீதிங்க் பண்ணணும், இதை கட் பண்றதுக்கு நாங்க இது பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஏன்னா தட்ஸ் a huge burden on the exchequer. அப்போ நீங்க 2.5% ஜிடிபியில டிஃபென்ஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி 10 வருஷத்து பிளான் அப்படின்னா அது வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? இல்ல அது 10 வருஷமும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அது சண்டை போட்டுட்டே இருக்க போதும். We'll support you as long it takes. அதான் இப்போ இஷ்யூவே என்னன்னா, அமெரிக்கா சொல்லிட்டாங்க உங்க சண்டைக்கெல்லாம் நான் காசு கட்ட முடியாது, நீங்க உங்க இதுக்கான அதெல்லாம் ட்ரம்ப் ஒரு கிண்டலா கேட்டார் ஸ்டார்மர். Can you do it yourselves with Russia? அப்போ ஸ்டார்மர் ஒரு சிரிப்பு மழுப்பினார். இப்போ யூரோப்பியன் யூனியன் நாங்க தனியா ஒரு பாலிசி, எங்க டிஃபென்ஸை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ அந்த டிஃபென்ஸுக்கான ஸ்பெண்டிங்கே அதிகமா. இந்த நேரத்துல இவங்க வெல்ஃபேர் மெஷர் அப்படின்றத பார்க்க முடியாது, ஏன்னா டெபிசிட் ஆயிரும். இல்ல மத்த நாடுகளுக்கு ஹெல்ப் பண்ணி இப்ப சைனா பண்ற மாதிரி டெப்ட் டிப்ளமசி இதனால் வரைக்கும் யூஸ் பண்ணிருந்தது எய்டு கொடுத்து ஆட்சியை கவுக்கிறது, இல்ல அவங்களுக்கு தேவையான வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க.
பட் இந்தியா ஆல்சோ நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு அடிவாங்க, அது பண்ண முடியும். அடுத்தது நீங்க ரஷ்யாவோட பகைச்சுக்கிட்டீங்கன்னா, சாரி அமெரிக்காவை பகைச்சிட்டு நீங்க தனியா வந்து குறுகுசால் ஓட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க டாரிஃபு இவங்க டாரிஃபு இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா, அமெரிக்கா ரஷ்யா ரெண்டுத்தையும் பகைச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் அவங்களால என்ன பண்ண முடியும்? நான் ஏன் கேட்கறேன்னா, இவ்வளவு நாளா அமெரிக்கா அவங்க டிஃபென்ஸ் கிட்டத்தட்ட அந்த நாட்டோ பட்ஜெட்ல வந்து 870 பில்லியன் அமெரிக்கா மட்டுமே செலவு பண்ணிட்டு, இன்றைக்கு வந்து அவங்க அடி வாங்கினதுக்கு காரணம் ரஷ்யால இருந்து வந்து இந்த சீப் ஆயில் அண்ட் கேஸ் இது கட்டாது. அண்ட் ரஷ்யா அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் என்ன இருந்தாலும். அப்போ அது ரெண்டும் அடி வாங்கினதுனால இந்த காஸ்ட்லியா நீங்க வந்து வெளியில வாங்கிட்டு அமெரிக்காவோட சண்டை போட்டுங்க, அமெரிக்காவுக்கு உங்க ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம ரஷ்யால இருந்து வரப்போற சீப் கேஸ் அண்ட் ஆயிலும் இல்லாம எங்க கொண்டு போய் விற்க போறீங்க நீங்க? சைனா அவன் தான் வித்துட்டு இருக்கானே தவிர அவன் உங்ககிட்ட அவ்வளவு சுலபத்துல வாங்க மாட்டான். சைனாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து மார்க்கெட் எல்லாம் கரெக்டா இருக்கு, டாரிஃப் தானே போறீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. ஆனா யூரோப்பியன் யூனியன் they have to seek new buyers. இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி, சரிங்க நான் கேக்குறேன், அவ்வளவு சாமானி இந்தியாவில கொண்டு வந்து நீங்க வந்து விற்க முடியுமா? சான்ஸே. அப்போ நீங்க நியூ மார்க்கெட், அமெரிக்கா மாதிரியான ஒரு பெரிய மார்க்கெட் உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. சைனான்னு சொல்லலாம், பட் தட்ஸ் a restricted market, உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. அண்ட் அவன் உங்க ஊர்ல வந்து எல்லா சாமானியும் வித்துருக்கான். ஓ அந்த டூ வீலர் மார்க்கெட் செம்மையா அடி வாங்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா வைத்திகார்த்தம். அதான் நான் சொல்றேன், பிஎம்டபிள்யூல மிட்ரேஞ்ச் பைக்ஸ்ல எல்லாம் என்ஜின் சைனால இருந்து மேனுஃபேக்சர் ஆயிட்டு வரும். இப்ப அவன் என்ன பண்றான், இன்ஜின் மட்டும் தானே நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுக்கறதுல ஆஃப் த காஸ்ட்க்கு அவன் பைக் வித்துட்டு இருக்கான். இப்போ அங்க இருக்க கம்பெனி எல்லாம் முடிச்சிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா குவாலிட்டி கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம், ஆனா பாதிக்கு பாதி அவன் விற்கிறான் அப்படிங்கும் போது ஜனங்கள் அங்கதான் போவாங்க. நீ வெறும் பிராண்டுக்காக வந்து இவ்வளவு காசை போட்டு ஏமாத்திட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா? அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து கம்பெனி கேடிஎம் எத்தனை பிளான்ட் இப்ப இழுத்து முடியும் நம்ம பாக்குறோம். அப்போ இத மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னு சொன்னா நீங்க சீனால போய் விற்க முடியாது, அமெரிக்கா கிட்ட விற்க மாட்டீங்க, ரஷ்யாவோட ஒண்ணுமே வச்சுக்க மாட்டீங்க. இப்போ இந்த வார் அப்படின்னு வந்ததுன்னா நீங்க வந்து ரஷ்யாவை பாய்காட் பண்ணீங்கன்னா யூ ஆர் புஷிங் ரஷ்யா டுவர்ட்ஸ் சைனா, ரைட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ நான் ஏன் வந்து அமெரிக்கா ரஷ்யா கொலாபரேட்டர் அப்படின்னு நான் கேட்டேன்னா, ட்ரம்போட எய்மே வந்து டு ஐசோலேட் சைனா. இப்போ சிக்கல் என்னன்னா, இங்க புட்டின் தான் அடுத்த வர எலெக்ஷனே அவர் தான் வர போறாரு, ஆர்எல்ஸ் அந்த பாலிசி அப்படியே கண்டினியூ ஆகும், டிராஸ்டிக் சேஞ்சஸ் வராது. ஆனா அமெரிக்கால அந்த மாதிரி கிடையாது. ட்ரம்ப் போயிட்டு அடுத்தது ஒரு டெமோக்ராட்டிக் பிரசிடென்ட் வந்துடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எப்படி ட்ரம்ப் வந்து எல்லாத்தையும் சப்ஜெக்டா மாத்தினாரோ அந்த மாதிரி அவங்க சப்ஜெக்டா மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ he cannot put all his eggs in one basket. அமெரிக்காவை மட்டுமே நம்பி சீனாவை ரஷ்யா வந்து முழுசும் பகைச்சிக்க முடியாது. Putin will play it very safe and very smartly. அது இந்த ரஷ்யாவை பகைச்சிக்க மாட்டார். பட் அட் த சேம் டைம் he would like to have good relations with the West also. That is particularly US, to keep them in the good humor actually. அப்படின்னு விஷய யூரோப் வந்து தன்னை தானே கெடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. தே குட் ஹவ் பிளேட் இண்டிபெண்டன்ட். நவ் யூரோப்பியன் யூனியன் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா தெரில என்னால். ஆர் மேபி ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி கோஸ் ஆன் தேர் ஓன். ஜெர்மனி தனியாக, ஃப்ரான்ஸ் தனியாக. ஆக்சுவலி Britain and US never wanted Germany to collaborate with Russia because Russia can supply the raw materials and energy and Germany can make the products, engineering products they are very famous for. They always wanted to keep Germany and Russia separate. European unity together, is it a strength or it is a weakness? ஏன்னா பிரசல்ஸில் உட்காந்துட்டு உர்சுலா வெண்டர்லைனோ இல்லாட்டி மற்ற யூரோ என்ன சொல்கிறது பியூரோக்ராட்ஸ், தே கான்ட் டேக் த டிசிஷன் பிகாஸ் இச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் இஸ் ஓன் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இப்போது எக்கனாமிக் சைக்கிள்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மனி ஒரு எக்கானமிக் சைக்கிளில் இருக்கும், ஃப்ரான்ஸில் வேறு இருக்கும். அதுவும் ஸ்மால் கண்ட்ரிஸ் ஹங்கரி அண்ட் செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியா, போலண்ட், தே ஆர் இன் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் சைக்கிள்ஸ். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சப்ளை, தட் டு கேஸ் சப்ளை, நாட் ஆயில் சப்ளை ஃப்ரம் ரஷ்யா, they never wanted, Europe never wanted to have a collective bargaining capacity with Russia to ask for cheaper rates, that is volume discount கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. It neither suited Russia. So they had individual contracts with each and every country and the terms said, you know, take or pay. That is, you agreed to buy say 10 billion cubic meters per annum. If you buy 10, okay. If you buy only 9, you have to pay for 10.
அதனுடைய டேர்ம்ஸ் அதுதான் டேக் ஆர் பே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலெக்டிவ்லி யூரோப் வில் நாட் டூ த பார்கெனிங். ஏன்னா Germany will commit and maybe it will fulfill the commitments, but Hungary cannot do it or France cannot do it. So individually வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி that suits Russia also. இப்போது அதை மாதிரி இங்கே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா instead of listening to Uncle Sam and agreeing for all the terms whatever is dictating from them, they could have saved their industry and their economy. இப்போ யூரோப்பியன் யூனியன் ஒரு காமன் கரன்சி, காமன் விசா ரெஜிம், காமன் பாலிசி, ஷெங்கன் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி கேஸ் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல இண்டிவிஜுவலா போ அப்படின்னு சொல்றதே வந்து பைத்தியக்காரத்தனமா இல்லையா? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, லெட் அஸ் சே இன்னைக்கு வந்து ரஷ்யாவோட எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் யூரோப்பியன் யூனியன் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொன்னா பிரான்ஸ், ஜெர்மனி அண்ட் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து விட்டு வெளில ஓடி போன தருதல பிரிட்டன். இவங்க 3 பேர் தான் மெஜாரிட்டியா ஒரு மேஜர் போர்சஸா இருந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, திஸ் cannot go on for long. It will be pinching the smaller East European and erstwhile Soviet countries. அப்போ நாளைக்கு அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜார்ஜியா எட்வர்ட் ஷெவர்னாட்சன் அவரை தூக்கிட்டு இவங்க சாட்சாவல்லியா கொண்டு வந்தாங்க. பட் என்னாச்சு, இவங்களோட சண்டை போட்டுங்கன்னு அந்த ஒடிசியாவா அசேட்டியா அதை வந்து முழுங்கிட்டாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க அமெரிக்காவையும் ஒதுக்கி வைக்கிறீங்க, ரஷ்யாவோட கொண்டு கொடுக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நாளைக்கு எல்லா பிரைஸும் ஏறிட்டு இருக்குது, கம்பெனியை வந்து ப்ராஃபிட்டபிளா ரன் பண்ண முடியல, இண்டஸ்ட்ரி வந்து அடி வாங்குது, எம்ப்ளாய்மெண்ட் அடி வாங்குது அப்படிங்கும் போது which are all the countries that may break away from European Union? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற கண்ட்ரிஸே வந்து எப்பா சாமி இந்த வம்பே வேணாம், கம்யூனிஸ்டா இருந்தோம் ஒன்னா இருந்தோம், இப்ப வெளில வந்துட்டோம், எல்லாருமே கேபிட்டலிஸ்ட் ஆயிட்டோம், கேபிட்டலிஸ்ட் ஒன்னாயிட்டு போறோம், நீயும் கேபிட்டலிஸ்ட் அவனும் கேபிட்டலிஸ்ட், உன்னோட இருந்து நான் நாசம் ஆகிறதுக்கு அவனோட இருந்து நான் சீப்பா வாங்கிட்டு போறேன் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா? அடுத்தது இப்போ இந்த டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அதிகமாக போகுது, வெல்ஃபேர் மெஷருக்கு பணம் இல்லாம போகும்போது, இந்த மாதிரி எல்லாம் ஆகும்போது விச் ஆர் ஆல் த கண்ட்ரிஸ், இதுதான் நான் கேட்கிறேன் பாசிபிலிட்டிஸ். ஐயா சாமி உங்க சங்காலமே வேணாம், நாங்க மறுபடியும் ரஷ்யாவோட போயிடுறோம் அப்படின்னு யூனியன்ல இருந்து பிரேக் பண்ணிட்டோம், இல்ல யூனியன்ல இருந்துட்டு நாங்க அவங்களோட கொண்டு கொடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கோ என்னென்ன கேண்டிடேட்ஸ் இருக்காங்க? Top most will be Germany, because Germany needs Russia for oil and gas and other things. And otherwise பார்த்தீங்கன்னா landlocked countries, Hungary, Czech Republic, Slovakia, or Austria also. These are landlocked countries. அவங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. You can buy oil and gas from Russia. That's through pipelines and so. So these countries will, of course, they have been linked through that old Soviet, bloc, economically, that in all, through all means with Russia. And one more country which will prefer to have good relations with Russia is Ukraine. It might sound funny, but without Russia, Ukraine cannot survive. இல்ல நான் என்ன பார்க்கறேன்னா, maybe let us assume Zelensky continues for another 1 or 2 years. அக்ரிமெண்ட் சைன் பண்ணோம், அது இது இப்படியே ஒரு காலத்தை ஓட்டிடுறாங்க கூட வச்சுக்கோங்க. இந்த மினரல்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா தட் மீன்ஸ் அமெரிக்காவுக்கு நீங்க பிளாங்க் செக் கொடுத்துட்டீங்க, அப்படியே ஆட்டை போட்டு எடுத்துட்டு போகலாம், அடமான வச்சாச்சு, அவ்வளவுதான் கொடுத்தாச்சு. அங்க இருக்க ஜனங்க யோசிப்பாங்கல்ல, என்னடா ஆச்சு, கால்வாசி இப்போ பாதி ரஷ்யா தூக்கி போயிட்டா, மீதி பாதியோ உயிரோட இருக்கும் போதே அமெரிக்கா தூக்கிட்டு போறான், நாங்க என்னன்னா இங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அங்கேயே வந்து இந்த கலர்டு ரெவல்யூஷனுக்கு மாற்றா இன்னொரு ஒரு ரெவல்யூஷன் வந்து அங்க வந்து நாங்க வந்து ரஷ்யாவோடய போறோம் அப்படின்னு ஜனங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பட் தட் வில் பி எ பொட்டன்ஷியல் ஃபிளாஷ் பாயிண்ட் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ரஷ்யா. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ இப்போது பெஸ்ட்டில் ஆடுற ட்ராமாவே என்னன்னா சண்டையை மட்டும் விட்டுடுது அவங்க. இப்போ வந்து நவ் வி ஆர் த பீஸ் மேக்கர்ஸ், வி ஆர் த ஹீரோஸ் ஒன்ஸ் அகேன், வி ஆர் த கைஸ் ஹூ ஆர் மேக்கிங் பீஸ் பிட்வீன் ரஷ்யான்னு சொல்லிட்டு தே வாண்ட் டு புட் அப் த காலர் அண்ட் சே வி ஆர் த கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் வை ட்ரம்ப் இஸ் வெரி வாட் இஸ் ஏ கன்சர்ன் அண்ட் ஃபைட்டிங் ஹார்ட் ஃபார் த பீஸ் அக்ரிமெண்ட். இப்போ கூட படித்து பார்த்தேன், இந்த காயா கலஸ், தட் இஸ் த யூரோப்பியன் யூனியன் டிப்ளமேட்டிக் சீஃப் அண்ட் அதர் பீப்புள் ஃப்ரம் மேக்ரோன் அண்ட் சார்மர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, that is, it seems Zelensky and the Ukrainian delegation having negotiations with the Americans in Saudi Arabia, they have
arrived at a conclusion that we want 30 days of ceasefire அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க இந்த யூரோப்பியன் யூனியன் காலஸ் தட் லேடி அண்ட் மக்ரோன் அண்ட் ஸ்டார்மர் என்ன சொல்கிறாங்க, நவ் த பால் இஸ் இன் த ரஷ்யன் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு, அதாவது பாரத தூக்கி ரஷ்யன் மேலே போட்டு அவன் தான் துள்ளின்னு இருக்கான், அவனை பேச்சுவார்த்தை கொண்டு வரதுக்கு தான் ட்ரம்ப் இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கார். ரஷ்யா இஸ் இன் அ வெரி கூல் பிளேஸ் அண்ட் அடிக்கிறோமா அடிக்கிறோம், என்ன சொல்ல நிறுத்திடுறோம். நீங்கள் பெரிய மனுஷன் நீங்கள் வந்து கேட்குறதுனால நாங்கள் நிறுத்த முடியும் எங்களால். பட் தீஸ் ஆர் த டேர்ம்ஸ் 1 2 3 4 5. இது if you are going to fulfill, we are ready to sign the ceasefire agreement. Putin is talking from a position of strength. That is very clear. He is not issuing any unnecessary statements. கொடுத்தாச்சு லிஸ்ட்டு. If you satisfy these conditions, then fine, we'll stop the war. அப்படின்னு Europe's best bet is to get raw materials from Russia and sell its products to the American market. I don't see any other alternative. Russia can do business with China, with India, other people. சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், because Europe had been the main market for them for say decades. Now all of a sudden அது நின்று போயிடுச்சுன்னா it will take some time to re-establish, but at the same time they are having good relations with China also. இவங்க அமெரிக்கா சொல்கிறேன்னு சொல்லிட்டு சைனா கிட்ட they will not spoil the relations immediately. Although அங்கேயும் கொஞ்சம் hiccups இருக்குது, but they will play the cards very safely and smartly. அதாவது அல்டிமேட்லி பாலா, இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அமெரிக்காவில் சொல்லுவாங்க இட்ஸ் எக்கானமி ஸ்டூபிட் அப்படின்வாங்க. ஸோ இப்போ எவ்ரிதிங் பாய்ஸ் டவுன் டு எக்கானமி. எல்லாருமே எதிர கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா எக்கனாமிக் மைட், அந்த மிலிட்டரி மைட் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்கனாமிக் மைட். எக்கானமி இல்லாம யூ கேனாட் சஸ்டெயின் அ மிலிட்டரி, யூ கேனாட் கோ ஆன் அ ப்ரொலாங்டு வார் ஆர் கன்ஃபrontation வித் அதர்ஸ் அப்படின்றத சோவியத் யூனியன் என்னைக்கோ புரிஞ்சுட்டாங்க. அமெரிக்கா இன்னைக்கு தான் இதை சொல்லணும்னா அமெரிக்கா வாஸ் ட்ரைங் டு பைட் மோர் தேன் இட் கேன் chew. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் 91 அந்த கல்ஃப் வார்லாம் அப்படின்னு பண்ணிடுச்சு. அதாவது ஸ்கூலில் கூட பார்ப்போம், நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பையன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் பையன் அடிச்சுட்டு நான் தான் பெரிய தாதான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போது அது எப்படி இருக்குன்னா, சூப்பர் ஹெவி வெயிட் வந்து லைட் வெயிட்டோட சண்டை போட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு, அப்போ சூப்பர் ஹெவி வெயிட்டும் சூப்பர் ஹெவி வெயிட்டோட தான் சண்டை போடணும். ரஷ்யாவோட மோதி பார்த்தீங்களா, ஜெயிக்க முடிஞ்சுதா? ஜெயிக்க முடியல. ஸோ how much ever you might spend on military, they have spent maybe $350 billion to $400 billion. If you see into the mass numbers, that is 6 years or 7 years of Indian defense budget. Whereas Indian defense budget is now $65 billion, 70 billion. Half of that goes as salary. The rest half we spend on say military equipments and all. So $35 billion na kuda vachindha. So $350 billion is 10 years of Indian military budget. India can afford that. India is a huge country, massive country. What is Ukraine? And they have not got any result. அதே மாதிரி தான் இந்த யூஎஸ் சைட்லாம் வச்சு வந்து பங்களாதேஷில் ஒரு ரெவல்யூஷன் பண்ணுறது. வாட் ஆர் யூ கெட்டிங் இன் ரிட்டன்? அது அமெரிக்காவுக்குள்ளே கரப்ஷன் நடந்துட்டுருக்கு. 300 வயசுக்கு ஆளுங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு அதையும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நவ் அமெரிக்கா வாண்ட்ஸ் டு பைட் ஆஸ் மச் இட் கேன் chew. இதுக்கு மேலே போனால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது ஃபைனான்ஷியலி. நீங்கள் சொன்ன மாதிரி சோவியத் யூனியன் ரியலைஸ் அண்ட் ரஷ்யன் இஸ் ரியலைஸ், தென் அந்த குளோபல் கன்ஃபரன்டேஷன்ற கான்செப்டே விட்டாச்சு. வேறெவர் அவர் இன்ட்ரெஸ்ட் இஸ் தேர், ஹவு மச் எவர் வி கேன் அஃபோர்ட் அண்ட் வாட் வி கேன் டூ, அதுக்குள்ளே லிமிட் பண்ணி வச்சுட்டு வி ஹேவ் டு க்ரோ. எக்ஸாக்ட்லி பாலா. நண்பர்களே, அல்டிமேட்லி இதுதான் முடிவு. எல்லாமே வந்து டிசைடட் பை எக்கானமி. ஆமா, பொருளாதாரம் உச்சத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா எதை ஒன்னா சாதிக்கலாம். அது இல்லாம வெறும் ஒரு வாய்ச்சபடால் விட்டு ஜம்மும் இதுலயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா எதுவுமே நடக்காது. ஜியோ பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, லோக்கல் பாலிடிக்ஸ் இந்தியாவில் இருக்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் அதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஈவன் ஃபேமிலி பட்ஜெட் யாரா இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றணும். அப்படி பண்ணும் அப்படின்னு சொன்னா இன்ஃபேக்ட் எத்தனை எம்பின்றதுலாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. 2 எம்பியா இருந்தாலும் பொருளாதாரம் உச்சத்துல இருந்தது அப்படின்னு சொன்னா எதை ஒன்னா சாதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா எல்லாமே விடலுக்கு கிடைத்த நீர் தான். ஏன்னா நம்ம சேனலுக்கு ஒரு டீடைல்டு டிஸ்கஷனுக்காக வந்த பாலா அவர்களுக்கு நமது நன்றி. தேங்க்யூ பாலா. நன்றி.